வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாப்பழம் சட்னி செய்வோமா? அதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பில்லை, வத்தல் 2 எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ அதோட ஜீரகம், உளுந்து, கடலப்பருப்பு இது எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு வடை சட்டியை வச்சுட்டு வடை சட்டி சூடானதுக்கப்புறம் அந்த உளுந்து, கடலப்பருப்பு, ஜீரகம் இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதை மறந்துடாமல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றலாம் மறந்துட்டேன். இப்போ கொய்யாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் உளுந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கொய்யா அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? லைட்டாக பொன்னிறமாக வதக்கிக்கோங்க போதும். கொய்யா ரொம்ப ரோஸ்ட் ஆக்கிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ வதக்கியாச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுருவோம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி பவுலில் இதெல்லாம் கொட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா கொய்யாப்பழ சட்னி ரெடிங்க. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அதே வானிலையில் கடுகு, உளுந்து போட்டு தாளித்து அதில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகே, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.